சிஸ்டர் உங்கள் பேர் என்ன? பிரின்சிஜா. அவங்க உங்கள் சிஸ்டர் தானா? ஆமாம். அக்கா திறக்க மாட்டாங்களா? வீட்டில் யாராவது இருக்கீங்களா? என்னண்ணே இந்த வந்துட்டாங்க. இல்லை உள்ளெல்லாம் வரல சிஸ்டர், நான் லேட் ஆயிருந்தேன். உங்கள் பேர்? பிரீத்தி. இன்ஸ்டாகிராமில் தஞ்சாவூர் சிட்டிசன் அப்படிங்கிற நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? ஃபாலோ பண்ணிருக்கேன். ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஃபாலோ பண்ணலைனாலும் நான் என்ன பண்ண சொல்லுங்கள். கிஃப்ட் கொடுப்பீங்க. ஃபாலோ பண்ணியிருந்தாலும் பண்ணலனாலும் என்னோட சார்பில் இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட். ஹாப்பியா? ஹாப்பி தான். இனிமேல் யாராவது ஃபாலோ பண்ணாதவங்களுக்கும் gift கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு யாரோட என்ன போகிறோம்? அவங்க நினைப்பு தான் அசாரன்னு நினைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ட்ரையர். அவங்களுக்கு வந்து ஒரு gift கொடுத்துருக்கேன். அது வந்து அவங்களுக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சொல்லுங்கள். ஃபேமிலியில் எல்லாருக்கும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நான் இதே மாதிரி நிறைய பேருக்கு gift கொடுக்கலாமா? கண்டிப்பாக கொடுக்கலாம். யூஸ்ஃபுல் தான் இது. இந்த ஃபீல் எப்படி சிஸ்டர் இருக்குது? திடீர்னு ஏரியாவுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. திடீர்னு வந்து ப்ரைஸ் தான். பட் வந்து இது கிடைச்சது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். சிஸ்டர் வந்து தலை குளிச்சாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். இது உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதாவது இப்போ உங்கள் ஏரியாவில் ஒருத்தங்க வீட்டுக்கு கதவை தட்டி ரேண்டமாக ஒருத்தங்க gift கொடுத்தேன். So, நம்ம gift கொடுக்குற வீடியோலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் படுத்தாங்க. முக்கியமாக நான் இதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களில் யாருக்காவது ரேண்டமாக நான் gift கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் என்கிட்ட இருந்து பணம் கொடுத்து வாங்கிட்டா தான் நினச்சிக்கோங்க. ஆனால் அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு தர வேணாம். அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் யாராவது வயசானவங்க முடியாதவங்களுக்கு ஏதாவது சின்னதாக ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேளை சாப்பாடாவது நீங்கள் வாங்கி கொடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய சின்ன ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கேரண்டி. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நல்லது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மூலமா ஒரு ட்ரையல் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த கான்செப்ட் எப்படி இருக்குது இப்போ நான் பண்ணுறது? சூப்பராக இருக்கும்.